ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா, நான் சொல்ல போகிற ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் தொழிலையும் ஆகட்டும், உங்கள் வியாபாரத்துலேயும் ஆகட்டும், அதிக வெற்றியும் அதிக லாபத்தையும் பெற முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க அது என்ன பரிகாரம் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ வாங்க லேட்டஸ்ட் மூவ் ஆன் டு தி வீடியோ. அதாவது ஆதி மனிதனாக இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பொதுவாக இருந்துச்சுங்க. எப்போ இந்த பணம் செல்வம் போன்றவற்றை மனிதன் உருவாக்கி பின் தான் பார்த்தீங்கன்னா அனைத்திலையும் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டிருக்குங்க. இன்றைய உலகில் பார்த்தீங்கன்னா நாம் வாழ கண்டிப்பாக பணம் கட்டாயம் தேவை என்கிற நிலை ஏற்பட்டிருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட பணத்தை நமக்கு அதிக அளவில் சேர ஒரு தந்திரீக பரிகார முறை ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த பரிகாரத்தை செஞ்சால் கண்டிப்பாக அதிக அளவில் பணம் சேரும் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்வதற்காக உதவுவது பார்த்தீங்கன்னா அந்த பணம் தாங்க. ஸோ அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை செஞ்சு அந்த பணத்தை சம்பாதிக்கிறாங்க. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பணம் சம்பாதிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தங்களின் திறமையை பயன்படுத்தி குறைந்த காலத்தில் அதிக லாபம் சம்பாதிக்க உதவுது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வியாபாரங்கள் தாங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தாங்க. அதாவது நீங்கள் மற்றவர்கள் கீழே போய் வேலை செய்யறதை விட உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை ஆராய்ந்து ஸோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஸோ அதில் வெற்றி பெற்றவர்கள் தாங்க அதிகம். அதாவது பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் கீழே வேலை செய்யறதை விட ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை பயன்படுத்தி அதில் அதிக லாபம் சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட வியாபாரங்கள் செய்பவர்களும் ஆகட்டுங்க, தங்களின் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாமல் இருக்கவும் ஆகட்டும், வியாபார விடயங்கள் அனைத்திலையும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறவுமே விரும்புவார்களுங்க. ஸோ நீங்கள் செய்யும் வியாபாரங்களில் பார்த்தீங்கன்னா அதிக லாபங்களை பெறத்துக்காக வியாபாரம் மேலும் பார்த்தீங்கன்னா விரிவடையத்துக்காக ஒரு சில தந்திரிக பரிகாரம்லாம் இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் நம்பிக்கையோடு சற்று பொறுமையாக செஞ்சால் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் சொல்கிறாங்க. ஸோ வாங்க பரிகாரத்துக்குள்ளே போகலாங்க. என்ன பரிகாரம் கேட்டிங்கன்னா, ஒரு வெள்ளி விளக்கில் பௌர்ணமி தினத்தன்று காரம் பசுவின் நெய்யை விட்டு, காரம் பசுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பசுவின் உடலும் ஆகட்டும், அதோடைய மடியும் ஆகட்டும், நாக்கும் ஆகட்டும், அதோடைய கொம்புகளும் ஆகட்டும் எல்லாமே கருப்பாக இருக்குங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா காரம் பசுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பசுவோடைய நெய்யை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த நெய்யை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெள்ளி விளக்கில் அந்த நெய்யை ஊற்றுங்க. அந்த நெய்யை ஊற்றிட்டு அப்புறமேட்டுக்கு தாமரை தண்டின் பஞ்சு திரியை போட்டு விளக்கிட்டுருங்க. அதாவது தாமரை தண்டால் ஆன பஞ்சு திரிங்க, சாதாரண பஞ்சு திரி இல்லை, தாமரை தண்டு எடுத்துக்கோங்க. அதில் இப்போ ஒரு பஞ்சு திரியை செய்யுங்க. அதில் போட்டு விளக்கு ஏற்றணுங்க. ஒன்ஸ் விளக்கு ஏற்றிட்டிங்கன்னா ஒரு சங்கு ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு சங்கை அது மேலே கவுழுங்க. கவுழ்த்துட்டிங்கன்னா சங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு தீப மை படியுங்க. தீப மை கருப்பாக படியும். அந்த மையை எடுத்துக்கோங்க. அந்த மை கூட என்ன பண்ணுறீங்கன்னா ஜவ்வாது, பச்சை கற்பூரம், புனுகு, கொராசனைங்க. ஸோ இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மை கூட சேர்த்துக்கணுங்க. இந்த புனுகு பார்த்தீங்கன்னா அது ஒரு வாசனை திரவியங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பூஜை சாமான்ல விற்பாங்கள்ல, ஸோ அங்கே கிடைக்குங்க. இந்த கொராசனை பார்த்தீங்கன்னா இது மாட்டோடைய இந்த பித்தப்பையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து பொருளுங்க. ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மாடு வச்சிருக்கவங்க கூட கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. ஸோ இந்த ஜவ்வாது பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வாசனை திரவியம் தாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை பொருள்லாம் வைக்கிறாங்களா அங்கே கிடைக்குங்க. ஸோ இந்த பொருள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மையா கூட சேர்த்து குழைத்து வெள்ளி டப்பியில் பார்த்தீங்கன்னா அதை அடைத்து வைக்க வேண்டுங்க. ஸோ நீங்கள் காலையில் குளிச்சுட்டு நீங்கள் எங்கே போனாலும் அதை நெத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் போகிற காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையுங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்துலேயே ஆகட்டும், தொழிலே ஆகட்டும் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. ஸோ இது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நிறைய பேருக்கு லாபமும் கிடைச்சிருக்குங்க. ஸோ இந்த தந்திரிக பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். தேங்க்யூ கைஸ்.